சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி, சன்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள். நேற்று மாலையில் விரிவுரையாளர் டாக்டர் கணேசன் ஆறுமுகம் அவர்களின் ஏற்பாட்டில் பினாங்கு மாநில மெட்ரிகுலேஷன் கல்லூரி மாணவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை கப்பலா பத்தாஸ் விநாயகர் கோவிலில் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களின் தேர்வை முன்னிட்டு இச்சிறப்பு பூசை ஏற்பாடு செய்யப்பட்டது. முதல் கட்டமாக திவாசினி சரண்பவா அவர்கள் நிகழ்வின் தலைவி என்ற முறையில் விளக்கங்கள் தந்தார். காலை 7:30 வரை மணியளவில் சிறப்பு பூசையில் 47 மாணவர்கள் கலந்து கொண்டனர். முதல் அங்கமாக இறைவாழ்த்து பிறகு தாமோதரன் மாகாளி செயலாளர் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். அடுத்த அங்கமாக இம்மாணவர்களுக்கு விரிவுரையாளர் டாக்டர் கணேசன் ஆறுமுகம் அவர்கள் தன்முனைப்பு உரை நிகழ்த்தினார். மாணவர்கள் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கட்டொழுங்கு, இறைபக்தி, சுயமரியாதை இன்னும் பல பண்புகளை நிலைநிறுத்த மேற்கொண்ட வேண்டிய முன்னேற்பாடுகளை பற்றி துல்லியமாக எடுத்துரைத்தார். பூசேந்திரன் அவர்கள் அவைத்தலைவராக சேவை ஆற்றினார். இறைவாழ்த்து பாடியவர் மாணவி நிரஞ்சனி அவர்கள். பிறகு ஐயா திருவெங்கடம் அவர்கள் மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு முன் என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக விளக்கினார். பல அருமையான நுணுக்கமான கல்வி மேம்பாட்டிற்கான விஷயங்களை அழகாக தெளிவுபடுத்தினார். இந்த அற்புதமான நிகழ்விற்கு முக்கிய காரணகர்த்தா பினாங்கு மாநில மெட்ரிகுலேஷன் கல்லூரியின் புதிய முதல்வர் திருமதி ஆசியா பிந்தி மாத் அவர்கள். இவர் இப்பதவிக்கு வந்து 2 வாரமே ஆகின்றது. இந்நிகழ்வு வெற்றி அடைய இவரின் பங்கு மிகவும் போற்றத்தக்கது. மேலும் இந்நிகழ்வு நடைபெற உதவிகள் மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய கப்பலா பத்தாஸ் சித்தி விநாயகர் ஆலய நிர்வாகத்திற்கு நன்றி மலர்கள் சமர்ப்பிக்கின்றோம் என ஏற்பாட்டாளர் டாக்டர் கணேசன் ஆறுமுகம் கூறினார். கோவிலின் தலைவர் ஐயா வி பார்த்தசாரதி மற்றும் நிர்வாகத்தின் சார்பாக காலை உணவும் மதிய உணவும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கும் என விரிவுரையாளர் கணேசன் ஆறுமுகம் நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிகழ்வின் துணைத் தலைவர் மாணவர் கவின் ராவ் மற்றும் அதன் நிர்வாக உறுப்பினர்களின் முயற்சியும் பாராட்டத்தக்கதாகும். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி, சன்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள்.